வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இதை நம்ம ஷார்ட்டாக யூடிஐ அப்படின்னு சொல்லுவோம். நிறைய டிசீஸ் மென்னுக்கும் உமனுக்கும் பார்த்திங்கன்னா காமனாக அஃபெக்ட் ஆகும். பட் ஆனால் வெரி ஃபியூ டிசீஸ் மட்டும் விமனில் ரொம்பவே ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் அக்கர் ஆகும். மென்னில் அந்த மாதிரி ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் அக்கர் ஆகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ விமனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எதனால் வருதுன்னா பாக்டீரியானால வருது. இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது இட் வில் பி ப்ரெசன்ட் ஆன் த ஸ்கின், ரெக்டம் ஆர் வெஜைனா. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியானால தான் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் விமனுக்கு காஸ் ஆகுது. ஸோ இந்த பாக்டீரியா இட் வில் என்டர் இன்டு த யுரேத்ரா. அதாவது யுரேத்ரா அப்படிங்கிறது அந்த யூரின் வரக்கூடிய அந்த ஹாலோவான டியூப் தான் நம்ம யுரேத்ரான்னு சொல்கிறோம். அந்த யுரேத்ரா வழியாக என்ன ஆகுது, உள்ளே என்டர் ஆகுது யூரினரி பிளாடர், தென் கிட்னியவே போய் தாக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. விமனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த லெஃப்ட் சைட் வெரி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்காக இருக்கக்கூடியது யுரேத்ரல் ஓப்பனிங். ஸோ இது வழியாக தான் யூரின் அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. அண்ட் செகண்ட் ஓப்பனிங் இட் இஸ் கால்ட் அஸ் வெஜைனா. ஸோ இது வழியாக தான் வெஜினல் ப்ளீடிங்லாம் அக்கர் ஆகும். அண்ட் தேர்ட் ஓப்பனிங் ஆனல் ஓப்பனிங். இந்த ஓப்பனிங் வழியாக தான் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஆனல் ஓப்பனிங்க்கு மேலே இருக்கக்கூடியதான் இந்த ரெக்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெக்டம் அண்ட் வெஜைனா அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கின், இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியானால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாக்டீரியா யுரேத்ராக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ எப்படி யுரேத்ராக்குள்ளே என்டர் ஆகும் அப்படின்னா when we wash that part. ஸோ அந்த ப்ரைவேட் பார்ட்டை நம்ம வாஷ் பண்ணும்போது பாக்டீரியா என்ன ஆகுது, ஸ்கின், வெஜைனா, ரெக்டமில் இருக்கக்கூடியது பை சான்ஸ் யுரேத்ராக்குள்ளே என்டர் ஆச்சு அப்படின்னா அது போய் பிளாடர், கிட்னியை தாக்கக்கூடிய அளவுக்கு சீரியஸ் கண்டிஷனை உருவாக்கலாம். இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது 3 டைப்ஸில் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிஸ்டிட்டிஸ் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன். த செகண்ட் ஒன் இஸ் கிட்னி இன்ஃபெக்ஷன். த தேர்ட் ஒன் இஸ் ஏசிம்டோமேட்டிக் பாக்டீரியூரியா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பான சிஸ்டிட்டிஸ் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷனில் பாக்டீரியா அப்படிங்கிறது யூரினரி பிளாடரில் லாட்ஜ் ஆகுது. அதாவது யூரினரி பிளாடர்லேயே ஸ்டே பண்ணி இட் வில் ட்ரை அப்படின்னா அது க்ரோ ஆகி அந்த இடத்துல டெவலப் ஆகினதுக்கு அப்புறமா தென் இட் வில் மல்டிப்ளை விச் லீட்ஸ் டு அ இன்ஃப்ளமேஷன் இன் த யூரினரி பிளாடர். ஸோ பிளாடரில் இன்ஃபெக்ஷன் வருது. இது எந்த ஏஜ் குரூப்பில் அக்கர் ஆகும் அப்படின்னா இட் இஸ் காமன் இன் ஏஜ் குரூப் ஆஃப் 20 to 50 years. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் சிஸ்டிட்டிஸ் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. நெக்ஸ்ட் செகண்ட் டைப் கிட்னி இன்ஃபெக்ஷன். ஸோ கிட்னி இன்ஃபெக்ஷனில் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பிளாடர் தான் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் ஆகுது. பிளாடர் இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா அந்த யூரினரி பிளாடர்லேருந்து நெக்ஸ்ட்டு பாக்டீரியா யுரேட்டரை நோக்கி போகுது. யுரேட்டர் அப்படிங்கிறது அந்த பிளாடர்லேருந்து வரக்கூடிய டியூப், அந்த டியூபுக்கு போய் தென் இட் வில் அஃபெக்ட் ஒன் ஆர் போத் த கிட்னிஸ். ஒரு கிட்னியோ 2 கிட்னியோ போய் அஃபெக்ட் பண்ணிடுது இந்த பாக்டீரியா. அண்ட் ஆல்சோ இது எங்கே இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னா பிளட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறப்போ கிட்னியில் ஆர்டரி வெயின் அப்படிங்கிற 2 பிளட் ஸ்ட்ரீம் இருக்குது. அதை நம்ம ரீனல் ஆர்டரி, ரீனல் வெயின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் போய் இன்ஃபெக்ட் பண்ணுது விச் லீட்ஸ் டு அ சீரியஸ் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ யுரேட்டர், கிட்னி அண்ட் ரீனல் ஆர்டரி வெயினெல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான். சில பேருக்கு கிட்னி ஒர்க் ஆகாமல் போயிடும், அண்ட் யூரின்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு சிரமப்படுவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் ஏசிம்டோமேட்டிக் பாக்டீரியூரியா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா யூரினரி பிளாடர்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆனால் எந்த ஒரு சிம்டம்ஸையும் காட்டாது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பர்சனல் ஹைஜீனை பற்றி பார்க்கலாம். பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ஹெல்த்தி லிவிங் அண்ட் பர்சனல் கிளீனஸ். நம்ம ஹெல்த்தியாக நம்மளை வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம பர்சனலாக நம்மளுடைய பாடி அண்ட் சில விஷயங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் க்ளீனாக வச்சுக்கிறது தான் பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது. ஸோ இந்த பர்சனல் ஹைஜீனில் நம்மளுடைய ஓன் பாடி அண்ட் ஹெல்த்தை கேர் பண்ணி நம்ம பார்த்துக்குறோம். சோஷியல் ஹைஜீன் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், என்விரான்மெண்ட், இதை ப்ராப்பராக கேர் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறது. ஸோ இந்த மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹைஜீன் அப்படின்னாலே பாடி ஹைஜீன், ஃபுட் ஹைஜீன், சானிட்டரி ஹைஜீன் அண்ட் ஹைஜீனிக் என்விரான்மெண்ட். அதாவது பாடியை க்ளீனாக வச்சுக்கிறது, ஃபுட்டை நம்ம ப்ராப்பரான ஃபுட்டை எடுத்துக்கிறது, க்ளீன்டு குக்டு ஃபுட் எடுத்துக்கிறது, சானிட்டரி ஹைஜீன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது, அண்ட் ஹைஜீனிக் என்விரான்மெண்ட் அதாவது சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் க்ளீனாக இருக்கிறது. இந்த மாதிரியானதான் ஹைஜீன் அப்படிங்கிறது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பாடி ஹைஜீனை பற்றி பார்க்கலாம்.
பாடி ஹைஜீனில் வாஷிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வைட்டல் ரோலாக வந்து இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்ஸான பீப்புளுமே வந்து வாஷிங் அப்படிங்கிறது ப்ராப்பராக பண்ணணும், அவங்களுடைய பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி. டெய்லியும் வந்து பாத் பண்ணணும், அப்போ தான் ஸ்கின் வந்து க்ளீனாகவும் ஜெர்ம்ஸ்லேருந்து ஃப்ரீயாகவும் வந்து இருக்கும் ஸ்கின்னை. ஹேரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும், அப்போ தான் வந்து டேண்ட்ரஃப், ஃப்ளைஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வராது. நெக்ஸ்ட்டு மவுத்தை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணணும் ஆஃப்டர் எவ்ரி மீல். ஸோ ஒவ்வொரு சாப்பாடுக்கு அப்புறமும் நம்ம மவுத்தை வந்து வாய் கொப்பளிச்சு வாஷ் பண்ணி க்ளீனாக வந்து வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹேண்டை வந்து வாஷ் பண்ணணும் மெனி டைம்ஸ் டியூரிங் த டே. ஸோ ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது, இல்லை வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது, பாத்ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அப்போல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணணும் சோப்பு யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு கிளாத் டவல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹேண்ட்ஸ் அண்ட் பாடிஸை வந்து ட்ரை பண்ணுவோம். நம்ம பாடி அண்ட் ஹேண்ட்ஸ் வெட்டாக இருக்கும் போது இந்த கிளாத் டவல் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணுறோம். அதை ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கிளாத் டவல் அப்படிங்கிறது ஈரமாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக காயப்படணும், ட்ரை பண்ணணும். அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த கிளாத் டவலை வந்து லாண்டர் பண்ணணும், துவைச்சி க்ளீனாக வந்து வச்சுக்கணும் திரும்ப அகெயின் யூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ கிளாத், ஹேண்ட் கர்ச்சீஃப், அண்டர் கார்மெண்ட், சாக்ஸ் இதெல்லாமே வந்து டெய்லி வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இந்த வாஷிங் பண்ணுறது மூலயமா நம்ம பாடியிலேருந்து எந்த ஒரு ஆர்டர், இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்கின் இரிட்டேஷன்ஸ்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாடி ஹைஜீன். நெக்ஸ்ட்டு டாய்லெட் ஹைஜீனை பற்றி பார்க்கலாம். டாய்லெட் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ஹைஜீனில் வரக்கூடியது அண்ட் நம்மளுடைய ஜென்ரல் ஹெல்த்தோட வந்து மச் மோர் கனெக்டடாக வந்து இருக்குது. ஒரு டாய்லெட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிளேஸ், நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்போ பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனை ஸ்டார்டிங்லேருந்தே கைட் பண்ணணும், எப்படி வந்து டாய்லெட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஹோம்லேருந்து ஆரம்பிக்கிறது, தென் ஸ்கூலில் யூஸ் பண்ணுவாங்க, நான் அதை பப்ளிக் பிளேசஸில் நான் வந்து டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிசஸை வந்து சில்ட்ரனுக்கு கொடுக்கணும். ஸோ இது பண்ணுறது மூலயமா அவங்களால தனக்கு வேரியஸ் கண்டாஜியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். கண்டாஜியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல், நோய் தொற்று எதுவும் இல்லாமல் தங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்து இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ப்ராக்டிஸை. நெக்ஸ்ட்டு இந்த டாய்லெட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்காண்டி என்னென்ன ஃபாலோயிங் மெஷர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டாய்லெட் ஃப்ளோரை வந்து மெயின்டைன் பண்ணி க்ளீன் அண்ட் ட்ரையாக வந்து வச்சுக்கணும். ஸோ இது மூலயமா பேட் ஆர்டர், இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே வராமல் நம்மளால் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்ட் திங், டாய்லெட்டோடைய ஃப்ளஷ்ஷு, டாய்லெட்டோடைய ஹேண்டில்ஸ், டோர் நாபு, ஃபேசட்டு, பேப்பர் டவல், டிஸ்பென்சர், லைட் ஸ்விட்சஸ் அண்ட் வால்ஸ் இதெல்லாமே வந்து வி ஹாவ் டு க்ளீன் வித் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஹார்ம்ஃபுல்லான ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா இது எல்லாத்தையும் கில் பண்ணி பாத்ரூமை வந்து நீட்டாக வச்சுக்க முடியும். அண்ட் தேர்ட் திங், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸ் ஆஃப் த டாய்லெட் நம்ம வந்து சோப்பு யூஸ் பண்ணி ஹேண்ட்ஸை தரவாக வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பற்றி பார்க்கலாம். ஒரு விமனுடைய ஹெல்த் அப்படிங்கிறது அவங்களுடைய லெவல் ஆஃப் கிளீனஸை பொறுத்து வந்து இருக்குது. அதாவது விமன் வந்து தன்னை எவ்வளோ தூரம் வந்து க்ளீனாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு ஸ்கின்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வராமல் வந்து இருக்கும். இப்போது ஒரு ஃபீமேலுக்கு மென்சுரேஷன், அதாவது மென்சுரல் சைக்கிள் வந்து 3 days to 5 days வந்து ஹேப்பன் ஆகுது அப்படின்னா அந்த மென்சுரல் சைக்கிள் டைமில் எந்த மாதிரியான ஹைஜீனை வந்து ஃபாலோ பண்ணணும், மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். த வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் சானிட்டரி பேடை வந்து ரெகுலராக வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா வெஜினல் ஏரியாவில் வந்து எந்த ஒரு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கும். அண்ட் சானிட்டரி பேட்ஸ் வைக்கிறதுனாலையும் அண்ட் அண்டர் கார்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபுல் டே வந்து போட்டிருக்கிறதுனாலையும் வந்து ஸ்வெட் வந்து ஏற்படும் அரௌண்ட் ஜெனிட்டல் ஏரியா. அப்போ அதையுமே வந்து ப்ராப்பராக நம்ம க்ளீனாக வந்து வச்சுருக்கணும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் அ வார்ம் வாட்டர் டியூரிங் தட் டைம். இதனால நம்ம ஜெனிட்டல்ஸை வந்து க்ளீனாக வச்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ், அதாவது தசை பிடிப்புகள் மாதிரிலாம் இருக்கும், வயிறு பிடிக்கிற மாதிரி, வயிறு வலிக்கிறது, அந்த மாதிரியான மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ் எல்லாம் வந்து இந்த வார்ம் வாட்டரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால வராமல் வந்து இருக்கும். அண்ட் தேர்ட் திங் இஸ் நம்ம லூஸான கிளாத்திங் தான் டியூரிங் தட் டைம் வந்து வியர் பண்ணணும். டைட்டான கிளாத்திங் வந்து போடக்கூடாது. அப்போ தான் ஹேர் ஃப்ளோ அரௌண்ட் த ஜெனிட்டல்ஸ் அண்ட் வந்து நல்லா இருக்கும். அண்ட் ஸ்வெட்டிங்கும் வந்து அந்த இடத்துல ஏற்படாது. நெக்ஸ்ட்டு மோட்டுனோ ஒவ்வொரு வருஷமும் May 28 வந்து இட் இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் அ மென்சுரல் ஹைஜீன் டே. ஸோ இந்த டேயில் வந்து விமன் அண்ட் கேர்ள்ஸ் இவங்களுக்கு எப்படி மென்சுரல் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மென்சுரல் ஹைஜீனோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ இதுக்காண்டி அவங்களுக்கு அவேர்னஸ் எது மூலியமாக க்ரியேட் பண்ணுறாங்கன்னா த்ரூ த ஃபிலிம்ஸ், டிஸ்கஷன்ஸ் அண்ட் கம்பெயின்ஸ் மூலமாக. நெக்ஸ்ட்டு நாப்கின் ஹைஜீனை பற்றி பார்க்கலாம்.
பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தான் வந்து ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். எப்படி வந்து நாப்கினை யூஸ் பண்ணுறது அண்ட் எப்படி அதை வந்து ப்ராப்பராக டிஸ்போசபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இந்த சானிட்டரி பேட் அண்ட் டேம்பூன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ரேப் பண்ணி நம்ம டிஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா இதனால் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எப்படி ப்ராப்பராக ரேப் பண்ணுறது, எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும். அண்ட் யூஸ்டு நாப்கின்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுறதுக்காண்டி நாப்கின் இன்சினரேட்டர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் வந்து சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ஃபோபிட்ஸ் மென்சுரல் ஹைஜீன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலியமாக தேர் ப்ரொவைடிங் அ சப்சிடைடட் சானிட்டரி நாப்கின்ஸ். ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பை த ஹெல்த் மினிஸ்ட்ரி இந்த இயர் 2011. தமிழ்நாட்டில் யூனிசெஃப் வந்து அஃபோர்டபுள் இன்சினரேட்டர்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்சினரேட்டர்ஸை வச்சு யார் டிஸ்போசிங் அ சானிட்டரி நாப்கின் வேஸ்ட். ஸோ இதுக்கு வந்து அந்த இன்சினரேட்டரில் வந்து ஃபயர்வுட்டை யூஸ் பண்ணணும். இது வந்து ஸ்கூலில் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஸ்பெஷல் வெல்ஸ் எல்லாம் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து சானிட்டரி நாப்கின்ஸ்லாம் போட்டு கம்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து டாபிக் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த யூனிட்டோடைய லாஸ்ட் டாபிக். அண்ட் இதோட இந்த யூனிட் அப்படிங்கிறது இங்கே எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக் எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ in the comment section. நெக்ஸ்ட் வீடியோவில் see you soon again. Thank you for watching.